புதுவை குரல் செய்திகள். புதுச்சேரி ஏஎஃப்டி மைதானம் அருகில் உள்ள ரோடியர்பேட் ஸ்ரீ பொன்னியம்மன் திருக்கோயிலில் குரு பேச்சு விழாவை முன்னிட்டு மகா யாகம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி ஏஎஃப்டி மைதானம் அருகில் உள்ள ரோடியர்பேட் ஸ்ரீ பொன்னியம்மன் திருக்கோயிலில் குரு பேச்சு விழாவை முன்னிட்டு மகா யாகம் நடைபெற்றது. மேலும் சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. குரு பகவான் இன்று மதியம் 12:59 மணிக்கு அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியிலிருந்து திருவோண நட்சத்திரம் ரிஷப ராசிக்கு பிரவேசித்ததை முன்னிட்டு சிறப்பு பூஜை மகா யாகத்துடன் நடைபெற்றது. இந்த திருக்கோயிலில் மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் நிறுவனர் ஸ்ரீ மணிவண்ணன் இறையடிகளார் தலைமையில் குரு பேச்சு மகா யாகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு குரு பகவான் அருளையும் ஸ்ரீ பொன்னியம்மன் அருளையும் பெற்றனர். இந்த மகா யாகத்தில் கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் மரக்கன்று வழங்கப்பட்டது. உங்களுடைய தகப்பனான சிவபெருமான கூப்பிடப்படும் எல்லோரும் நல்ல இவர்தான் முக்கியமான மனிதன். பார்வதி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான பார்வதி விசாலாட்சி ஆதிபராசக்தி சொல்லக்கூடிய நம்மளுடைய தாயை கூப்பிடுறோம். எல்லாம் சேர்த்து நல்ல கை கூப்பி அம்பால வழிபாடு செஞ்சுக்கீங்கம்மா. சர்வமங்கள மாங்கல்யே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரியம்பகே நமோ நாராயண க்ஷேத்ரதாயினி தன்னோ நமः விசாலாட்சியாய. துணியுடைய உடல் ஆர்வத்தை ஒரு அக்ராதிபதியா இருக்கிறாரு. எல்லோரும் நல்லா விஷ்ணுதேவனை வேண்டிக்கங்க. ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் சர்வம் கிருஷ்ணாதேவாய ஸ்வாஹா. ஓம் சௌ சதா மகாகிருஷ்ணாய ஸ்வாஹா. ஓம் கிருஷ்ணா தேவி லட்சுமி இருந்தால் எல்லா சிற்பங்களும் கிடைக்கும் சொல்லுவாங்க. அம்மையார வழிபாடு பண்ணிக்கங்க. எல்லாரும் சேர்த்துக்கலாமா? ஓம் குபேர கஸ்புரு ஸ்வராதனே கேமஹேந்திர ஹேமதாத ஹேமவல்லாரி லட்சுமி பிரேவஸ்து வஸ்தாபரே சேவா பாலபுரோத்ர ஸ்வஸ்தி. அடுத்தபடியா எல்லாம் வல்ல நம்மளை படைத்த ஐயா நான்முகன் நாயகனை நல்லா வேண்டிக்கங்கம்மா. தர்ம சாஸ்திரத்தை எழுதக்கூடியவர் அவர்தான். அவர்கிட்ட வேண்டிக்கங்க. நல்ல அற்புதமாக ஒரு தேவன் விஷ்ணு தேவனால உருவாக்கப்பட்ட தன்னுடைய நாதை கமலத்திலிருந்து உருவாக்கப்பட்ட தேவன் தான் அவரு. நல்லா வேண்டிக்கங்கம்மா. ஓம் பிரம்ம அர்த்தாத்ராஹ பிரம்மேத்ரீஸ்வர பிரம்ம அஸ்தபூஜித்ரி மகா குரு யாகப்யாஹ சமர்ப்பண. லட்சுமி ஆண்டாள் நோக்கி எல்லாரும் வேண்டிக்கணுமா? லட்சுமி எல்லாரும் கேட்டுக்கோங்க. மகாலட்சுமி நல்லா வேண்டிக்கிறீங்களா? அடுத்தபடியாக சரஸ்வதி தேவி பிரம்மத்தினுடைய தன்னுடைய மனைவி சரஸ்வதி. குழந்தைங்க நிறைய குழந்தைங்க கல்வி நாளத்துல மந்த நிலையில இருக்கக்கூடியவங்க மேலும் மெருகூட்ட அளவுக்கு படிக்கக்கூடியனும் இந்த ஆண்டவனுடைய வேண்டுகோளாக சரஸ்வதி தேவி நல்லா நினைச்சுக்கீங்கம்மா.